ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இந்த வீடியோவில் சொர்க்கவாசல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சொர்க்கவாசல் படத்தில் ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், கருணாஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் சித்தார்த். சரி, இந்த படத்தோடைய கதை என்னன்னா, 1999 மெட்ராஸ் ஜெயிலில் ஒரு கலவரம் நடக்குது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நட்டி வராரு. அவர் இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா, இந்த கலவரத்தில் ஆர்ஜே பாலாஜிக்கு என்ன சம்மந்தம், இதான் இந்த சொர்க்கவாசல் படத்தோடைய மீதி கதை. இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. படத்தில் ஆர்ட் டைரக்ஷனோட ஒர்க்கு நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த ஜெயில் செட் ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா ஆர்ஜே பாலாஜி அவரோட பர்ஃபார்மன்ஸ் புதுசாக இருந்துச்சு. சீரியஸான ரோலில் நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ரன் பேபி ரன் படத்தில் இந்த மாதிரி சீரியஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. பட் அந்த படத்தை விட இந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி தாண்டி செல்வராகவன் ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருணாஸ், நட்டி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. மியூசிக், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக ஒரு நல்ல ஜெயில் த்ரில்லர் படமாக இந்த சொர்க்கவாசல் படம் வந்திருக்கு. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த படத்தில் வயலன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கு தான் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.